அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஆஸ்திரேலிய நாட்டில் சிட்னி மாநகரில் இருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இப்போது இரவு 12:41 12:45 மணி, நள்ளிரவு வேலை. இரவு 11 மணி வரையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டியிருந்தது. அவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு அறைக்கு வந்து சேர இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி உலகத் தமிழ் வம்சாவளி மாநாட்டில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்தினோம். உலகத் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து அந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பலரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினர். இந்த நாளில் நமது கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை, முதற்கட்ட பட்டியலை அறிவிப்பதாக நான் 2 நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தேன். அதன்படி இன்றைக்கு முதற்கட்ட பட்டியல் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்குரிய பொறுப்பாளர்கள் பட்டியலை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இன்றைக்கு அறிவிக்க இயலவில்லை என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என்று தெரியும். ஆனாலும் இன்றைக்கு அறிவிக்க முடியாத நிலைக்கு வருந்துகிறேன். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எத்தகைய நிர்வாக கட்டமைப்பை பெற்றிருக்க வேண்டும் என்கிற வரையறைகளை தாண்டி நம்முடைய கட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு பிற கட்சிகளில் இருந்து மாறுபட்ட கோணத்தில் நாம் பல்வேறு கோணங்களில் நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அவ்வப்போது கையாண்டு வந்திருக்கிறோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தொடக்கத்தில் ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அமைப்பாளர் என்ற நிர்வாக தலைமையை நாம் நியமனம் செய்தோம். அப்போது கட்சி அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு சமூக இயக்கமாக இருந்த காலம். பிறகு அரசியலில் அடியெடுத்து வைத்த நிலையிலும் மாவட்ட அமைப்பாளர் என்கிற அந்த நிர்வாக கட்டமைப்பே தொடர்ந்தது. நான் மாநில அமைப்பாளர் என்கிற பொறுப்பிலே இருந்து பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதன் அடிப்படையில் மாவட்ட அமைப்பாளர்கள் தான் ஒரு வருவாய் மாவட்டத்தின் நிர்வாக தலைமை என்கிற அடிப்படையில் கட்டமைப்பை நாம் நிர்வகித்து வந்தோம். அதன் பின்னர் தொழுதூரிலே நடைபெற்ற மாநில செயற்குழுவில் முதன்முறையாக நான் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில்
நிர்வாக தலைமை மாவட்ட செயலாளர்கள் என்கிற பெயரில் நியமனம் செய்யப்பட்டது. அப்போது ஒரு மாவட்டம், வருவாய் மாவட்டம் 2ஆக அல்லது 3ஆக பிரிக்கப்பெற்று அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அது சில ஆண்டுகள் தொடர்ந்தது. மறுபடியும் ஒரே மாவட்டம் ஒரே செயலாளர் என்கிற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம். மறுசீரமைப்பில் புதிய அணுகுமுறையை கையாண்டோம். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தலைமை, ஆற்றல் உள்ள தலைமை நிறுவப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மறுசீரமைப்பு அறிவிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நம்முடைய கட்சியின் மறுசீரமைப்பிலே மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு நாம் மேற்கொண்ட நடவடிக்கை. கட்சியிலே தலித் அல்லாதவர்களை வெகுவாக கொண்டு வந்து நிர்வாக கட்டமைப்புக்குள் இணைக்க வேண்டும் என்கிற பெரும் முயற்சியை நாம் மேற்கொண்டோம். பெண்கள், தலித் அல்லாதவர்கள், குறிப்பாக சிறுபான்மையினர் என்கிற அந்த நிலைப்பாட்டை வேளச்சேரி தீர்மானத்தின் மூலமாக மேற்கொண்டோம். அடி முதல் நுனி வரையில் அனைத்து பொறுப்புகளையும் இந்த நிர்வாக கட்டமைப்பையும் கலைத்துவிட்டு புதிதாக விண்ணப்பங்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் தேர்வு செய்து நியமனங்களை செய்தோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய கட்சியின் நிர்வாக கட்டமைப்புக்குள் பல்வேறு மாற்றங்களை நாம் செய்து வந்திருக்கிறோம். வேறு எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான துணைநிலை அமைப்புகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தொடக்கத்தில் நம்முடைய தோழர்களே கூட இதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். இவ்வளவு துணைநிலை அமைப்புகள் தேவையா? ஏராளமான பேருக்கு இப்படி பொறுப்புகளை அள்ளி கொடுப்பது அவசியமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஆனால் இன்றைக்கு நம்மை பின்பற்றக்கூடிய வகையில் பல கட்சிகளில் இதை போல எண்ணற்ற பல துணைநிலை அமைப்புகளை உருவாக்கி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தில் மேலும் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கினோம். 2010-11 அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமனம் செய்வோம் என்று நான் முன்மொழிந்த போது அது ஏற்கப்படவில்லை. பெரும்பாலான தோழர்கள் அப்படி தேவையில்லை என்ற கருத்தை முன்வைத்தார்கள். ஆகவே அப்போது நான் அதை வலியுறுத்தவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை. அதன் பிறகு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தாலுகா வட்டம் என்ற அடிப்படையில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 ஒன்றியங்கள் 3 ஒன்றியங்கள் என்ற அடிப்படையில் ஒன்றியங்களின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள், மாநகரங்களுக்கு தனியே மாவட்ட செயலாளர் என்பதை கடந்த 2.5-3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டோம். அதன் பிறகு முன்னணி தோழர்களோடு, மூத்த தோழர்களோடு விரிவாக விவாதித்து தேர்தல் களத்தை, தேர்தல் ஆணையம் எப்படி தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய கட்சியின் நிர்வாக அமைப்பையும் நாம் வடிவமைப்பதுதான் எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும் என்று நான் வலியுறுத்தி சொன்னதை அடுத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தொகுதி மாவட்ட செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கருத்து ஏற்கப்பட்டு அந்த நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது. ஆகவேதான் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தாலுகா பகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 ஒன்றியம் கொண்ட ஒரு பகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், மாநகர பகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று 4 வகையில் மாவட்ட செயலாளர்களை நியமித்த போது
இது தற்காலிகமானதுதான். விரைவில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அப்போதுதான் புதிய மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அறிவிக்கப்படும். அதுவரையில் ஏற்கனவே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், ஏற்கனவே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களை தவிர அப்படியே புதிய மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் மாவட்ட நிர்வாகம் என்று நான் அறிவித்தேன். அதன்படி 2.5 ஆண்டுகள் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றன. 2024 ஆண்டு புதிய மாவட்ட செயலாளர்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக நியமிப்பதற்கென்று விண்ணப்பங்களை கேட்டு பெற்றோம். மாநில பொறுப்புகளுக்கு அவ்வாறு நாம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட மாவட்ட நிர்வாகத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்திற்காகவும் ஒரு சிலர் மாநில பொறுப்புகளுக்காகவும் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 22,000 பேர். ஒரு அம்பேத்கர் இயக்கம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கான அடையாளத்தை கொண்ட இயக்கமாக அறியப்பட்ட நிலையில் ஒரு இயக்கத்தில் இவ்வளவு பேர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறார்கள் என்பதுவே நம்முடைய கட்சியின் வலிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு குறைந்தது 10 பேர், அதிகபட்சம் 20-25 பேர். அப்படி 234 சட்டமன்ற தொகுதிகளையும் நீங்கள் கணக்கில் கொள்ளலாம். மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் எத்தனை 1000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். அதில் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய பொருளாளர்கள், துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்கள் என்று தோழர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத பல்வேறு காரணங்களால் இதற்கென்று நேரம் ஒதுக்க முடியாத சூழலில் இந்த பணியை என்னால் விரைந்து முடிக்க இயலவில்லை. உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பலமுறை இது குறித்து நான் வருந்தி பேசியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாவட்டத்தை நான் ஒப்படைத்து அதன் அடிப்படையில் நீங்கள் தயாரித்து தருகிற பட்டியலை வைத்து இறுதி முடிவை நான் எடுக்கிறேன் என்று கூட சொல்லும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அந்த பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை. கட்சி பணிகள், இடையிடையே என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை, என்னுடைய சிற்றன்னை மறைவு, இப்படி அடுத்தடுத்து பல்வேறு துயரங்கள். இந்த விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில்தான் என்னுடைய தமக்கையும் முதல் 144 மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற போது இதே போன்ற பெரும் பணிச்சுமை. பல நாட்கள் இரவு பகல் தூங்காமல் அந்த பணிகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 22,000 விண்ணப்பங்களை பெற்றோம். அவற்றை உடனடியாக பரிசீலிக்க இயலவில்லை. இனி காலந்தாழ்த்த இயலாது என்ற நிலையில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி ஒரு சில முன்னணி தோழர்களோடு இந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலிக்கும் பணியை தொடங்கினேன். கிட்டத்தட்ட 17 நாட்கள் நான் இயக்கத் தோழர்களை சந்திக்காமல் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்னையில் மட்டும் காலை அல்லது மாலை என்று ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எஞ்சிய நேரம் முழுவதும் விடிய விடிய உட்கார்ந்து இந்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்தோம். என்னுடைய இடது கண்ணில் கட்டி ஏற்பட்டு அதற்கு
மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் செல்போனை கூட திறந்து பார்க்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லியும் இந்த பணிகளை மேற்கொள்ளும் ஒரு சூழலுக்கு ஆளானேன். ஒரே இடத்தில் 10 மணி நேரம் 15 மணி நேரம் உட்கார்ந்து டிவி ஸ்கிரீனை தொடர்ந்து கண்விழித்து பார்த்து மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு யார் யார் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மனுவையும் தனித்தனியே பார்த்தோம். அவர்கள் எப்போது கட்சியில் சேர்ந்தார்கள், ஏற்கனவே என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள், இப்போது என்ன பொறுப்பை எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஆற்றிய பணிகள் குறித்த அறிக்கைகள் ஏதேனும் இருக்கின்றனவா, அப்படி இருந்தால் என்ன எழுதியிருக்கிறார்கள், தலித்துகள் எவ்வளவு பேர், தலித் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள், பெண்கள் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள், இளம் தலைமுறையினர் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள், இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மாவட்ட நிர்வாகத்திற்கென்று விண்ணப்பித்த தோழர்களின் பட்டியலை டிவி திரையிலே பார்த்தோம். இவற்றையெல்லாம் டிஜிட்டைஸ் செய்வதற்கு 2 மாதங்கள் ஆகின. இந்த 22,000 விண்ணப்பங்களையும் ஸ்கேன் செய்து அவற்றை கம்ப்யூட்டரிலே நம்முடைய கணினியை ஏற்றி வைப்பதற்கு 2 மாதங்கள் ஆகின. அதன் பிறகுதான் அவற்றை ஒவ்வொன்றாக திரையிலிருந்து பார்த்தோம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொண்டது என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். அப்படி இந்த மனுக்களை எல்லாம் பரிசீலிப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு எவ்வளவு வேலை தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலகுவான ஒரு வேலை அல்ல, உடனே செய்து முடிக்கிற வேலையும் அல்ல. ஒவ்வொரு மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போதும் இதனால் கடுமையான உடல்நல பாதிப்பும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் நான் புதுச்சேரியில் இருந்து ஆன்லைன் மூலமாக எல்லோரிடமும் நேர்காணலையும் நடத்தினேன். அப்போது எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்களே, இத்தகைய பணிகளை மேற்கொண்டு மண்டல பொறுப்பாளர் பட்டியலையும் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலையும் தயாரித்து அதனை அறிவிக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்றம் கூடிவிட்டது. டிசம்பர் 1ஆம் தேதி போக முடியவில்லை. 2ஆம் தேதி போகலாம் என்று எண்ணினேன், முடியவில்லை. 3ஆம் தேதியும் முடியவில்லை. 4ஆம் தேதி நான் டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியா செல்வதற்கு விமானம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் டெல்லிக்கு கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும், அங்கிருந்துதான் நான் சிட்னிக்கு செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் தான் 4ஆம் தேதி நான் டெல்லிக்கு சென்றேன். அன்றைக்கும் இதை அறிவிக்க இயலவில்லை. அதனால்தான் சிட்னியில் நேரம் கிடைக்கும், இவற்றையெல்லாம் தொகுத்து மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து அவற்றை அறிவிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் டிசம்பர் 6 அறிவிக்கப்படும் என்று நான் கூறியிருந்தேன். ஆகவே இன்றைக்கு நான் முதற்கட்ட பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன். அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு சில தகவல்கள். இந்த மண்டலம் என்பது இதற்கு முன்பு 2 வருவாய் மாவட்டங்கள் ஒரு மண்டலம் என்ற நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டிருந்தோம். இப்போது தேர்தல் ஆணையம் எப்படி சட்டமன்ற தொகுதிகளை வரையறுத்திருக்கிறதோ அதை போல நாடாளுமன்ற தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தொகுதிகளின் வரையறைகளை பின்பற்றி ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு மண்டலம் என்ற அடிப்படையில் நாம் இப்போது பொறுப்பாளர்களை நியமிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதன்படி பார்த்தால்
39 நாடாளுமன்ற தொகுதிகளை 39 மண்டலங்களாக நாம் பிரிக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு துணை செயலாளர் என்கிற வகையில் ஒரு மண்டலத்திற்கு 3 துணை செயலாளர்களை நியமிக்கிறோம். ஆகவே ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு மண்டல செயலாளர் 3 துணை செயலாளர் என்கிற பொறுப்புகளை கொண்டிருக்கும். இப்படி 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 39 மண்டல செயலாளர்கள், 39 into 3 117 மண்டல துணை செயலாளர்கள். ஏற்கனவே மண்டல செயலாளர்களை நாம் வருவாய் மாவட்டம் அடிப்படையில் நியமித்ததால் இப்போது நாடாளுமன்ற தொகுதி வரையறைக்கு உட்பட்டு மண்டலத்தை நாம் தீர்மானித்திருக்கிற நிலையில் அந்த ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 2 மண்டல செயலாளர்கள் இருப்பார்கள். அவர்களில் ஒருவரை நாம் எடுத்தாக வேண்டும், அல்லது 2 பேரையும் எடுத்துவிட்டு புதிய ஒருவரை நியமித்தாக வேண்டும். எனவே ஏற்கனவே மண்டல செயலாளர்களாக இருப்பவர்களில் சிலர் அந்த பதவியிலிருந்து, அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக பணியாற்றி எந்த பொறுப்பும் இல்லாமல் கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த தோழர்கள் இப்போது ஒரு சிலர் மண்டல செயலாளர்களாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் மொத்தம் 156 பேர் பட்டியலை இப்போது நான் அறிவிக்க இருக்கிறேன். இதில் ஏற்கனவே மண்டல செயலாளர்களாக இருந்தவர்கள் பெயர் சில விடுபடலாம், அவர்களுக்கு வேறு பொறுப்புகள் வழங்கப்படும். மாவட்ட செயலாளர்களாக எதிர்பார்த்திருக்கிற தோழர்களில் பலர் மண்டல துணை செயலாளர்களாக நியமிக்கப்படலாம். அவர்களும் இதை ஒரு ஏமாற்றமாக கருதாமல் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு எலிவேஷன், ஒரு பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு என்கிற அடிப்படையில் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் மெயின் பாடி, அதாவது பேரண்ட் பாடியில் உள்ள பொறுப்பு, கட்சி நிர்வாக பொறுப்பு. துணைநிலை அமைப்பு நிர்வாகம் என்பது வேறு, கட்சி கட்டமைப்பு நிர்வாகம் என்பது வேறு. அதிலே மாவட்ட நிர்வாகத்தை அடுத்து அதற்கு மேலே மண்டல நிர்வாகம் என்பது மாநில பொறுப்புகளுக்கான கட்டமைப்புக்குள் வருகிற ஒரு நிர்வாக அமைப்பு. நாடாளுமன்ற தொகுதி மாவட்டம் விட்டு மாவட்டம், வருவாய் மாவட்டம் விட்டு வருவாய் மாவட்டங்களை கடந்து இருக்கும். ஒரு சிதம்பரம் தொகுதி என்றால் 3 சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில், 2 சட்டமன்ற தொகுதி அரியலூர் மாவட்டத்தில், 1 சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்தில், இப்படி 3 வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. ஆகவே எந்த வருவாய் மாவட்டம் என்று எண்ணக்கூடாது. நாடாளுமன்ற தொகுதி ஒரு மண்டல செயலாளருக்கான எல்லை, அவர்களுடைய தனி எல்லை. அதேபோல ஒரு சட்டமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் ஒரே மாவட்டத்திற்குள் சட்டமன்ற தொகுதிகள் ஏராளம் வரும். சில தொகுதிகள் பிற மாவட்டங்களிலும் சில ஒன்றியங்களை கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலேயே, நாடாளுமன்ற தொகுதியிலேயே குன்னம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அதுதான் எனக்கும் சொந்த தொகுதி. அதிலே வேப்பூர் ஒன்றியம் முழுமையாக வருகிறது. செந்துறை ஒன்றியம் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தது, முழுமையாக அதில் இடம்பெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து ஆலத்தூர் ஒன்றியத்தில் சில ஊராட்சிகள் அதில் இடம்பெறுகிறது. ஆகவே குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நாம் நியமிக்கிறோம் என்றால் அவர் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த செந்துறை ஒன்றியத்தின் ஊராட்சிகளுக்கும் அவர்தான் மாவட்ட செயலாளர். இப்போது நீங்கள் ரெவென்யூ மாவட்டம் என்கிற எல்லையை மறந்துவிட்டு சட்டமன்ற தொகுதி எந்த எல்லையை கொண்டிருக்கிறதோ அதுதான் நமக்கான மாவட்டம் என்கிற புரிதலுக்கு வர வேண்டும். அதற்கு உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல்தான் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். இரண்டாவது தகவல், துணைநிலை அமைப்புகளில்
இப்போது நாம் ஒரு புதிய நிலைப்பாட்டை மேற்கொள்கிறோம். அதை அறிவிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, முற்போக்கு மாணவர் கழகம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், இப்படி நாம் நிறைய துணைநிலை அமைப்புகளை வைத்திருக்கிறோம். இதற்கு மாநில அளவில் இதுவரையில் நாம் ஒரு மாநில செயலாளர், 10க்கு மேற்பட்ட மாநில துணை செயலாளர்கள் என்ற அடிப்படையில் நிர்வாகத்தை வைத்திருக்கிறோம். இப்போது இந்த புதிய மறுசீரமைப்பில் இந்த ஒவ்வொரு துணைநிலை அமைப்புக்கும் நாம் 4 அல்லது 5 மாநில செயலாளர்களை நியமித்திருக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக 4 பகுதிகளாக தமிழ்நாட்டை நாம் பிரிக்க இருக்கிறோம். 10 நாடாளுமன்ற தொகுதி வடக்கே, 10 நாடாளுமன்ற தொகுதி மேற்கே, 10 நாடாளுமன்ற தொகுதி தெற்கே, 10 நாடாளுமன்ற தொகுதி டெல்டா அல்லது 9 நாடாளுமன்ற தொகுதி, 39 என்றால் 9, 3 10 தொகுதிகளை கொண்டிருக்கும், 1 9 தொகுதிகளை கொண்டிருக்கும். அவை என்ன என்ன என்பதை பிறகு நாம் அதிகாரப்பூர்வமாக வரையறை செய்து அறிவிப்போம். இப்போ மாநில செயலாளர்களுக்கு ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதி, மேற்கு பகுதியை சார்ந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில செயலாளர், டெல்டா பகுதியை சார்ந்த 9 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர், தென் மாவட்டங்களை சார்ந்த 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர். இந்த 4 மாநில செயலாளர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பாளர் முதன்மை செயலாளர் என்று அறிவிக்கப்படுவார். ஆக ஒவ்வொரு துணைநிலை அமைப்புக்கும் ஒரு முதன்மை செயலாளர் உண்டு. அவருக்கு கீழே 4 மாநில செயலாளர்கள், அந்த மாநில செயலாளர்களுக்கு கீழே மாநில துணை செயலாளர்கள் என்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாம் வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்றால் இப்போது ஒரு முதன்மை செயலாளர் உண்டு, 4 மாநில செயலாளர்கள் உண்டு. மகளிர் விடுதலை இயக்கம் என்றால் ஒரு முதன்மை செயலாளர் மாநிலம் தழுவிய அளவில், அவருக்கு கீழே 4 மாநில செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த அறிவிப்புகளை எல்லாம் நாம் வருகிற வாரத்தில் முடிவு செய்து வெளியிட இருக்கிறோம். இருநூத்தி 34 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற வேளையில் இந்த 144 பேர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்களில் சிலர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளது. அவர்களுக்கு பதிலாக புதிதாக சிலரை நாம் நியமிக்க இருக்கிறோம். அத்துடன் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி வாரியாக 90 இடங்கள் காலியாக இருக்கின்றன. அந்த 90 இடங்களுக்கும் புதிதாக பொறுப்பாளர்களை நியமிக்கிறோம். அத்துடன் ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள் 2 பேர், ஏற்கனவே இருந்த வரையறை தனித்தனியே இருந்தாலும் கூட இப்போது சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கிற போது ஒரே சட்டமன்ற தொகுதிக்கு 2 பேர் வருகிறார்கள். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி, திலீபனும் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறார். சார்லஸ் என்கிற மலைச்சாமியும் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறார். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி, திராவிடமணி அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறார். நீதிவல்லர் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருகிறார். கடலூர் சட்டமன்ற தொகுதி, அறிவுடை நம்பியும் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார். செந்தில் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, சாக்கோ ராஜ்குமார் இந்த மாநகரத்துக்குள்ளே இருக்கிறார். முல்லைவளவன் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறார். கடையநல்லூரில் அதேபோல பண்பொழி செல்வம், லிங்கவளவன் ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருகிறார்கள். வாசுதேவன்
வருகிறார். லிங்கவடகன் வாசுதேவ நல்லூரில் லிங்கவடகன் வாசுதேவ நல்லூரில் வருகிறார். கடையநல்லூரில் பண்புழி செல்வமும் இன்னொரு தம்பி சுந்தர்குமார் என்று கருதுகிறேன், அவரும் அதிலே ஒரே தொகுதியில் வருகிறார். இப்படி பார்க்கிற போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒருவர் தான், அதுவும் அந்த சொந்த தொகுதியை சார்ந்தவராக அவர் இருக்க வேண்டும். இன்னொரு தொகுதியில் அவரை நாம் நியமிப்பது இந்த வரையறைகளின்படி பொருந்தாது. எந்த தொகுதி தமக்கு சொந்த தொகுதியோ, எந்த தொகுதியில் வாக்களிக்கிறோமோ அந்த தொகுதியில் அவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுவது என்கிற வரையறையை நாம் ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி பார்க்கிற போது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 144 பேரில் இந்த காரணங்களுக்காக சில பேர் அந்த பொறுப்பிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது, விடுபட இருக்கிறார்கள். அவர்களை விடுவித்தாக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது. 144 பேர், இப்படி ஒரு 7-8 பேர் கட்டாயமாக விடுவிக்க வேண்டிய நிலை. சேலம் மாவட்டம் வீரபாண்டியிலே தமிழன், வீரகனூர் தமிழன், அவர் வீரபாண்டி சொந்த தொகுதியில் அல்ல, சொந்த தொகுதியில். எனவே அந்த தொகுதியில் வேறு ஒருவர் நியமிக்கப்படுவார். அவர் அவருடைய சொந்த தொகுதியில் நியமிக்கப்படலாம் அல்லது வேறு பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்படலாம். இந்த வரையறைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பொறுப்பாளர்களை எல்லாம் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். பொறுப்பாளர்களை தேர்வு செய்வது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதனால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்றெல்லாம் நாம் யூகத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறோம். அப்படி இதுவரையில் அறிவித்த அந்த பொறுப்புகளில் 1-2 அவர்கள் சொல்லுவதைப் போல பொருந்தி இருக்கலாம். அவர்கள் சொன்னதைப் போல அது அறிவிப்பாக வெளிவந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதால் அது வந்தது என்று பொருள் இல்லை. அதே போல இந்த வரையறைகளை நாம் வெளிப்படையாகத்தான் ஏற்கனவே விவாதித்ததன் அடிப்படையில் தான் கையாளுகிறோம். 10% இளம் தலைமுறையினருக்கு, 10% பெண்களுக்கு, 25% இளம் தலைமுறையினருக்கு, 10% தனித்து அல்லாதவர்களுக்கு, 10% பெண்களுக்கு. இது போன முறை நாம் அறிவித்தது. அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அதனால் பல ஆண்டுகளாக பணியாற்றிய மூத்த தோழர்களுக்கு கூட அந்த தொகுதியிலே மாவட்ட செயலாளராக விண்ணப்பித்தும் கிடைக்காமல் போயிருக்கிறது. அது அவர்களுக்கு பெரும் வேதனையை தரும் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கட்சியின் இந்த நிலைப்பாட்டை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வது, ஒரு அரசியல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணாமம் பெறுவதற்கு இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவை. இந்த புரிதல் இருப்பதனால்தான் தோழர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். வெளியே ஒவ்வொருவரும் நான் பரிந்துரை செய்திருக்கிறேன், இவருக்குத்தான் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் முழு மனநிறைவை அடைந்து, சரி இந்த முறை இவருக்கு, இந்த முறை இவருக்கு, அடுத்த முறை அவருக்கு பார்க்கலாம் என்ற அடிப்படையில் நான் எடுக்கிற முடிவு, அது சரியோ தவறோ, நான் எடுக்கிற அந்த முடிவில் வேறு எந்த உந்துதலும் இல்லை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். 82 பேரை மேலிட பொறுப்பாளர்களாக நான் நியமித்தோம். தொகுதி வாரியாக சென்று இந்த மனுக்களை எல்லாம் பெற்று ஒரு அறிக்கையை தர வேண்டும் என்று திரும்ப திரும்ப கோரினோம். 29 பேர் தான் தந்தார்கள். அதில் இன்னும் சரியாக சொல்ல போனால் 20 பேர் தான் கொடுத்திருந்தார்கள். 9 பேர் வெவ்வேறு அறிக்கைகளை தந்திருந்தார்கள், பொதுவான அறிக்கைகளை தந்திருந்தார்கள், பரிந்துரைகள் இல்லாமல் இருந்தது. ஜெனரல் அட்வைஸ் என்கிற அடிப்படையில் கட்சியை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதை செய்ய வேண்டும்
இந்த தொகுதியில் இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுவாக அறிக்கைகளை தந்தார்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு 3 பேர், மாவட்ட துணை செயலாளர்களுக்கு 2 பேர் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட் அதில் இல்லை. மேற்கு பொறுப்பாளர்கள் கொடுத்த அந்த 19-20 பரிந்துரைகளையும் கமுக்க அறிக்கைகளையும் நான் ஒவ்வொன்றாக படித்தேன். என்ன இவ்வளவு நாள், ஏன் இவ்வளவு நேரம், எதற்காக இப்படி இழுபறி ஆகிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் தோழர்களிடையே பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடும். இதையெல்லாம் நான் உட்கார்ந்து படித்தேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனுவாக டிஜிட்டல் ஸ்கிரீன், அந்த டிவி ஸ்கிரீன் போட்டு பார்த்தேன், குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன். கிட்டத்தட்ட 90% பேர் முகம் தெரியும், ஒரு 50% பேர் பெயர் தெரியும். அதில் எவ்வளவு பேர் களத்தில் உண்மையிலே பணியாற்றுகிறார்கள், எவ்வளவு பேர் வெறுமன கட்சியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் நாம் ஓரளவுக்கு அறிந்தவன் தான். இந்த 144 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது செயற்குழுவே நடத்தாமல், மாநாடுகளுக்கு எந்த முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் 2.5 ஆண்டுகளை கடத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். அந்த பட்டியலும் என் கையிலே இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் நம்மால் நியமிக்கப்பட்டவர்கள், நம் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த இயக்கத்தை நேசிக்கிறவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை நேசிக்கிறவர்கள் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையிலே எந்த காரணத்திற்காகவும் யார் மீதும் நான் எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டதில்லை. இப்போது கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன். 2.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த பணியிலே, இந்த பொறுப்பிலே பணியாற்றியவர்கள் சில பேர் இதிலிருந்து விடுபட நேரும். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த 3 ஆண்டு கால பணியை ஒரு பெரும் பெயராக கருத வேண்டும். அடுத்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படட்டும் என்று பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, யாருடைய அழுத்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நான் அறிவிக்க இருக்கிற அந்த பட்டியலுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் பட்டியலை நான் அறிவிக்க இயலாத நிலையில் இருக்கிறேன். முடிந்தால் சிட்டியிலிருந்தே அந்த பட்டியலை நாளையோ நாளை மறுநாளோ நான் அறிவிக்கிறேன். அப்படி இயலவில்லை என்று சொன்னால், ஏனென்றால் இங்கேயும் பல்வேறு தொல்லைகள், நேரம் மாறி மாறி வருகிற காரணத்தினால் அங்கே விழித்துக் கொண்டிருக்கிற போது இங்கே உறங்க வேண்டும். இப்போது எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இப்போது 1:20 காலையில் 6 மணிக்கு எழுந்து வரக்கூடியவர்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டும். ஆக தொடர்ந்து இங்கேயும் வந்த 2 நாட்களாக பொதுமக்களை, நண்பர்களை சந்திக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. நாளையும் அப்படி நிறைய வேளைகள் கிறிஸ்தவ சகோதரர்களோடு ஒரு சந்திப்பு இருக்கிறது. பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தை சார்ந்த தோழர்களோடு நாளை மாலை ஒரு நீண்ட நெடிய கலந்துரையாடல் இருக்கிறது. அதற்கடுத்த நாள் இங்குள்ள சில நண்பர்களோடு சந்திப்பு இருக்கிறது. இந்திய துணை தூதர் அவர்களோடு ஒரு சந்திப்பு இருக்கிறது. இப்படி அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவே இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு ஓய்வு கிடைக்குமேயானால் அவற்றையெல்லாம் மீண்டும் நாம் சரிபார்த்து தொகுத்து இங்கிருந்தே அவற்றை அறிவித்துவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்றாலும் தோழர்கள் ஓரிரு நாள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஆவலோடு காத்திருந்த தோழர்கள் பொறுத்திருட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மண்டல பொறுப்பாளர் பட்டியலை நான் இப்போது வாசிக்கிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே மண்டல செயலாளராக இருந்த வழக்கறிஞர் சித்தார்த்தன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தளபதி சுந்தர் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். குமிழிப்பூண்டி, பொன்னேரி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட நீஞ்சூர் சிவராஜ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஏகாம்பரம் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மாதாவரம், ஆவடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவடி ராமதாஸ் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். பூந்தமல்லி, திருவள்ளூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு செஞ்சி செல்வம்
மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் படிக்கிறேன். திருவள்ளூர் மண்டல செயலாளர் தளபதி சுந்தர், மண்டல துணை செயலாளர்கள் மு. ஏகாம்பரம், ஆவடி ராமதாஸ், செஞ்சி செல்வம். வடசென்னை ஏற்கனவே மண்டல செயலாளராக பொறுப்பில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக சா. அம்பேத் வளவன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருவொற்றியூர், ராயபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக இருந்த ஜான் அலெக்சாண்டர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக நீல மேலவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட எஸ். முனீர் தொடர்ந்து மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார், பணியாற்றுவார். திருவிக நகர், கொளத்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே துணை செயலாளராக இருந்த மு. சதாசிவம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புரசை அன்பு என்கிற அன்பழகன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் படிக்கிறேன். வடசென்னை மண்டல செயலாளர் சா. அம்பேத் வளவன், திருவொற்றியூர், ராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் நீல மேலவளவன், ஆர்கே நகர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் எஸ். முனீர், திருவிக நகர், கொளத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் புரசை அன்பழகன். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 2 மண்டல செயலாளர்கள் இடம்பெற நேர்ந்துவிட்டது. ஒருவர் ரூத்தர் கார்த்திக், இன்னொருவர் ரவிசங்கர், வேளச்சேரி ரவிசங்கர். இவர்கள் 2 பேரும் ஒரே தொகுதி என்பதனால் அதில் ஒருவரை விடுவிக்க வேண்டிய நெருக்கடி. ஆகவே தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்ற இந்த மண்டலத்திற்கு ரூத்தர் கார்த்திக் மண்டல செயலாளராக தொடர்ந்து பணியாற்ற நியமிக்கப்படுகிறார். ரவிசங்கர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். மண்டல துணை செயலாளர்களாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 3 பேரும் அப்படியே தொடருவார்கள். கதிர் ராவணன், உருகம்பாக்கம் தீநகர், மந்தைவெளி அசோக், சைதாப்பேட்டை மயிலாப்பூர், பள்ளிக்கரணை வீரமணி, வேளச்சேரி சோழிங்கநல்லூர். தென் சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக், மண்டல துணை செயலாளர்கள் கதிர் ராவணன், மந்தவெளி அசோக், பள்ளிக்கரணை வீரமணி. மைய சென்னை இது தொகுதி வாரியாக பார்க்கிற போது இது காலியாக இருந்தது. மைய சென்னை நாடாளுமன்ற தொகுதி, அதற்கான மண்டல செயலாளர் இரா செல்வம், மண்டல துணை செயலாளர்கள் துறைமுகம் எழும்பூருக்கு தலித் மு. செல்வம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சி. கே. அர்ஜுன், அண்ணாநகர், வில்லிவாக்கம் ஆகிய 2 தொகுதிகளுக்கு ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ராவணசங்கு. இரா செல்வம், தலித் மு. செல்வம், சி. கே. அர்ஜுன், ராவணசங்கு. திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் வழக்குரைஞர் கு. கதிர் நிலவன் புதிதாக நியமிக்கப்படுகிறார். மண்டல துணை செயலாளர்கள் அம்பத்தூர், மதுரவாயல் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தே. ரூபஸ், ஆலந்தூர், திருப்பெரும்புதூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பத்ரி கென்னடி, பல்லாவரம், தாம்பரம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவ அருள் பிரகாசம் ஆகிய தோழர்கள் திருப்பெரும்புதூர் மண்டல நிர்வாகிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அனைவரும் புதிய பொறுப்பாளர்கள். காஞ்சிபுரம் மண்டல செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த சிறுத்தை கிட்டு அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு வேறு பொறுப்பு வழங்கப்படும். அந்த இடத்தில் செங்கை இரா தமிழரசன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். காஞ்சிபுரம், உத்தரமேரூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் விடுவிக்கப்படுகிறார். அந்த இடத்தில் வழக்குரைஞர் மதி ஆதவன் நியமிக்கப்படுகிறார். மதுராந்தகம், செய்யூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக இருந்த விடுதலை செல்வன் விடுவிக்கப்படுகிறார். அந்த இடத்தில் செய்யூர் புன்னிவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். செங்கல்பட்டு, திருப்போரூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கு ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக இருந்த இரா தமிழரசன் விடுவிக்கப்பட்டு நா. இளையவளவன் நியமிக்கப்படுகிறார். மீண்டும் படிக்கிறேன். காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு மண்டல செயலாளர் இரா தமிழரசன், மண்டல துணை செயலாளர்கள் காஞ்சிபுரம், உத்தரமேரூர் வழக்கறிஞர் மதி ஆதவன், மதுராந்தகம் செய்யூர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன், செங்கல்பட்டு திருப்போரூர் நா. இளையவளவன். அரக்கோணம் மண்டல செயலாளராக தமிழ்மாறன் நியமிக்கப்படுகிறார். திருத்தணி, அரக்கோணம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு
மண்டல துணை செயலாளராக பிரபா இளையநிலா நியமிக்கப்படுகிறார். இவர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அந்த பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருத்தணி, அரக்கோணம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் பிரபா இளையநிலா. சோளிங்கர், காட்பாடி ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருந்த வெற்றிவளவன், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே இருந்த சோத்தமிழ் ஆகியோர் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். அரக்கோணம் மண்டல செயலாளர் தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர் திருத்தணி, அரக்கோணம் பிரபா இளையநிலா, சோளிங்கர், காட்பாடி வெற்றிவளவன், ராணிப்பேட்டை, ஆற்காடு சோத்தமிழ். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, வேலூர் மண்டலம் வழக்குரைஞர் சந்திரன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். வேலூர், அணைக்கட்டு ஆகிய 2 தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பெற்ற சஜின்குமார் தொடர்ந்து பணியாற்றுவார். கேணிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மறைமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, வேதாச்சலம் என்ற மறைமலை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மா தமிழ்ச்செல்வன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் நா கோவேந்தன் தொடர்ந்து பணியாற்றுவார். வேலூர் மண்டல செயலாளர் வழக்குரைஞர் சந்திரன், மண்டல துணை செயலாளர்கள் வேலூர் அணைக்கட்டு சஜின்குமார், கேவிக்குப்பம் குடியாத்தம் மா தமிழ்ச்செல்வன், வாணியம்பாடி ஆம்பூர் நா கோவேந்தன். கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் அசோகன், மண்டல துணை செயலாளர்கள் ஊத்தங்கரை பர்கூர் ஜிம் மோகன், கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி தங்க தியாகு, ஓசூர் தலி மாயவன். இந்த ஜிம் மோகன், மாயவன் ஆகியோர் ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து அந்த பணியில் இருப்பார்கள், நீடிப்பார்கள். புதிதாக மண்டல செயலாளராக அசோகன் அவர்களும் மண்டல துணை செயலாளராக தங்க தியாகும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தருமபுரி மண்டல செயலாளராக தமிழ் அன்வர், பெண்ணாகரம் பாலக்கோடு மண்டல துணை செயலாளராக மா செந்தில்குமார், தருமபுரி மேட்டூர் மண்டல துணை செயலாளராக மின்னல் சக்தி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜானகிராம். தருமபுரி மண்டல செயலாளர் தமிழன்வர், மண்டல துணை செயலாளர்கள் மா செந்தில்குமார், பாலக்கோடு செந்தில்குமார், தருமபுரி மேட்டூர் மின்னல் சக்தி, பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஜானகிராமன். திருவண்ணாமலை மண்டல செயலாளராக சுபாஷ் சந்திரபோஸ் விடுவிக்கப்பட்டு க அம்பேத்வளவன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். செங்கம், கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சின்னப்பையன், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மா ஜெயமூர்த்தி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வழக்குரைஞர் சி முருகேசன் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். மீண்டும் வாசிக்கிறேன். திருவண்ணாமலை மண்டல செயலாளர் க அம்பேத்வளவன், செங்கம், கலசப்பாக்கம் மண்டல துணை செயலாளர் சின்னப்பையன், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் மண்டல துணை செயலாளர் மா ஜெயமூர்த்தி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மண்டல துணை செயலாளர் வழக்குரைஞர் சி முருகேசன். ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற கோளூர் செல்வம் விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக நன்மாறன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கோளூர், ஆரணி ஆகியவற்றுக்கு நா ஜெய்சங்கர், செய்யாறு, வந்தவாசி ஆகியவற்றுக்கு குப்பன், இதில் மேத்தா ரமேஷ் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். செஞ்சி, மயிலம் ஆகியவற்றுக்கு மண்டல துணை செயலாளராக இருந்த வழக்குரைஞர் எழில்மாறன் விடுவிக்கப்பட்டு தனஞ்செழியன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். ஆரணி மண்டல செயலாளர் நன்மாறன், மண்டல துணை செயலாளர்கள் கோளூர், ஆரணிக்கு நாஸ் ஜெயசங்கர், செய்யாறு, வந்தவாசிக்கு குப்பன், செஞ்சி, மயிலம் ஆகிய தொகுதிகளுக்கு தனஞ்செழியன். இவர் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர். அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மண்டல செயலாளராக வழக்குரைஞர் திலீபன், திண்டிவனம், வானூர் தொகுதிகளுக்கு கிளியனூர் இரணியன், விழுப்புரம், விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு ஆதித்தமிழன் என்கிற மோகன், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிகளுக்கு ஓவியர் இளங்கோவன் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். வழக்குரைஞர் திலீபன் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தவர். அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இப்போது மண்டல செயலாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது.
கிளியனூர் இரணியன் தொடர்ந்து அந்த பணியில் நீடிப்பார். ஆதித்தமிழன் என்கிற மோகனும் ஓவியர் இளங்கோவனும் இப்போது புதிதாக மண்டல துணை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளராக சீதா முத்து, மண்டல துணை செயலாளர்களாக ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் பொன்னிவளவன், கள்ளக்குறிச்சி கங்கவழிக்கு புதிதாக சி ராமமூர்த்தி, ஆத்தூர் ஏற்காடுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற ஆத்தூர் நாராயணன் ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள். மண்டல செயலாளர் சீகா முத்து, துணை செயலாளர்கள் பொன்னிவளவன், சி ராமமூர்த்தி, நாராயணன். சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல பொறுப்பாளர்கள் ஏற்கனவே மண்டல செயலாளராக பொறுப்பில் இருந்த வழக்குரைஞர் இணையவரம்பன் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக நாவரசு மண்டல செயலாளராக, சேலம் நாவரசன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஓமலூர் எடப்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற ஓமலூர் ஆறுமுகம் தொடர்ந்து பணியாற்றுவார். சேலம் தெற்கு, சேலம் வடக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேலம் ஜெயச்சந்திரன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சேலம் மேற்கு, வீரபாண்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மு வேலுநாயகன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஆக நாவரசு மண்டல செயலாளர், ஆறுமுகம், சேலம் ஜெயச்சந்திரன், மு வேலுநாயகன் ஆகிய மூவரும் மண்டல துணை செயலாளர்கள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் பழமணிமாறன். ராசிபுரம், சேந்தமங்கலம் ஆகிய தொகுதிகளுக்கு அரசன் ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர் நீடிக்கிறார். நாமக்கல், பரமத்திவேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வே காமராஜ். திருச்செங்கோடு, சங்ககிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு பெருமாள் என்கிற பெருமாவளவன். மீண்டும் வாசிக்கிறேன். நாமக்கல் மண்டல செயலாளர் பழமணிமாறன், மண்டல துணை செயலாளர்கள் அரசன், வே காமராஜ், பெருமாள் என்கிற பெருமாவளவன். அடுத்து ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி. மண்டல துணை செயலாளர்கள் ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக இருந்த ஜாஃபர் அலி விடுவிக்கப்பட்டு மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அங்கே இரா சௌமியா. மொடக்குறிச்சி, குமாரபாளையம் தொகுதிகளுக்கு செம்மணி என்கிற ஜெயக்குமார். தாராபுரம், காங்கேயம் தொகுதிகளுக்கு இரா பிரித் ஜான் நாக்ஸ் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். மீண்டும் வாசிக்கிறேன். ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி, மண்டல துணை செயலாளர்கள் இரா சௌமியா, செம்மணி என்கிற ஜெயக்குமார், இரா பிரித் ஜான் நாக்ஸ் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். திருப்பூர் சிறுத்தை வள்ளுவன் மண்டல செயலாளராக நீடிக்கிறார். பெருந்துறை, பவானி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு திருமா குணவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அந்தியூர், கோவிச்செட்டிப்பாளையம் ஆகிய தொகுதிகளுக்கு இரா அம்பேத்கர் அவர்களும், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய தொகுதிகளுக்கு துரை அர்ஜுன் என்கிற துரை வளவன் நியமிக்கப்படுகிறார். இந்த தொகுதியில் ஏற்கனவே மண்டல துணை செயலாளராக இருந்த ரவிசங்கர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், மண்டல துணை செயலாளர்கள் திருமா குணவளவன், இரா அம்பேத்கர், துரை வளவன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ராஜேந்திர பிரபு. பவானிசாகர், குன்னூர் ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கும் மன்னரசன் நீடிக்கிறார். உதகமண்டலம், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் சகாதேவன். மேட்டுப்பாளையம், அவினாசி ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் ஜீவா ஜெகன்மோகன். மீண்டும் வாசிக்கிறேன். நீலகிரி மண்டல செயலாளர் ராஜேந்திர பிரபு, மண்டல துணை செயலாளர்கள் மன்னரசன், சகாதேவன், ஜீவா ஜெகன்மோகன். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு மண்டல செயலாளர் சுசி கலையரசன். பல்லடம், சூலூர் தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளர் SR தங்கவளவன். கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற துரை இளங்கோ. கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கு கோவை குமணன். இதில் கோவை குமணன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். கோவை மண்டல செயலாளர் சுசி கலையரசன், மண்டல துணை செயலாளர்கள் SR தங்கவளவன், துரை இளங்கோ, கோவை குமணன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த ஜல்லிப்பட்டி முருகன். ஏற்கனவே பொள்ளாச்சி மண்டல செயலாளராக
கேசவ முருகன் நியமிக்கப்படுகிறார். தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளராக நிலா மணிமாறன், பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருந்த பிரபு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜல்லிப்பட்டி முருகன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக பணியாற்றுவார்கள். மண்டல செயலாளர் கேசவ முருகன், மண்டல துணைச் செயலாளர்கள் நிலா மணிமாறன், பிரபு, ஜல்லிப்பட்டி முருகன். திண்டுக்கல் மண்டல செயலாளராக ஜான்சன் கிறிஸ்டோபர், நிலக்கோட்டை, ஆத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சோ சந்திரன், ஒட்டன்சத்திரம், பழனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜலால் முகமது, நத்தம், திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அன்பரசு. ஜலால் முகமது, அன்பரசு ஆகியோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். திண்டுக்கல் மண்டல செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர், மண்டல துணைச் செயலாளர்கள் சோ சந்திரன், ஜலால் முகமது, அன்பரசு. கரூர் மண்டல செயலாளராக வேலுசாமி என்கிற தமிழ்வேந்தன், மண்டல துணைச் செயலாளர்களாக வேடச்செந்தூர், கிருஷ்ணாபுரம் மு. கதிரேசன், அரவக்குறிச்சி, கரூர் வழக்கறிஞர் ஜெயராமன், இந்த தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வழக்கறிஞர் ஜெயராமன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மணப்பாறை, விராலிமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சீகை பா. செல்வராஜ் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கரூர் மண்டல செயலாளர் வேலுச்சாமி என்கிற தமிழ்வேந்தன், மண்டல துணைச் செயலாளர்கள் மு. கதிரேசன், வழக்கறிஞர் ஜெயராமன், சீகை பா. செல்வராஜ். திருச்சிராப்பள்ளி மண்டல செயலாளராக தமிழாளன் நீடிப்பார். திருவரங்கம், திருச்சி மேற்கு பொன் முருகேசன் நீடிக்கிறார். திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர் மண்டல துணைச் செயலாளராக நா. பிரபாகரன் புதிதாக நியமிக்கப்படுகிறார். கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை திருமணவன் நீடிக்கிறார். திருச்சி மண்டல செயலாளர் தமிழாளன், மண்டல துணைச் செயலாளர்கள் பொன் முருகேசன், பிரபாகரன், திருமணவன். பெரம்பலூர் மண்டல செயலாளராக வழக்கறிஞர் ஸ்டாலின் நியமிக்கப்படுகிறார். லால்குடி, மணச்சநல்லூர் ஆகிய தொகுதிகளுக்கு நீலவாணன், முசிறி, குளித்தலை ஏற்கனவே இருக்கிற பெரியசாமி, துறையூர், பெரம்பலூர் ஏற்கனவே உள்ள லெனி, இந்த தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞர் ஸ்டாலின் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லெனின் தொடர்கிறார். லால்குடிக்கும் மணச்சநல்லூருக்கும் நீலவாணன் நியமிக்கப்படுகிறார். ஆக மீண்டும் வாசிக்கிறேன். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், நீலவாணன், பெரியசாமி, லெனின். கடலூர் சவுதி ராஜ்குமார் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். பரசு முருகையன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திட்டக்குடி, விருத்தாசலம் ஆகிய தொகுதிகளுக்கு அந்த தொகுதியைச் சார்ந்த 5000 மண்டல துணைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இராஜ் செம்மல், செந்தில் என்ற செம்மல் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். நெய்வேலி, பண்ருட்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவு அதியமான் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். குறிஞ்சிப்பாடி, கடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளர் பொறுப்பில் இருந்த பரசு முருகையன் விடுவிக்கப்பட்டதால் ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். கடலூர் மண்டல செயலாளர் பரசு முருகையன், மண்டல துணைச் செயலாளர்கள் இரா செம்மல், ஆவு அதியமான், ஆலப்பாக்கம் ஜெயக்குமார். சிதம்பரம் மண்டல செயலாளராக வாக்கா செல்லப்பன் நியமிக்கப்படுகிறார். மண்டல துணைச் செயலாளர்களாக சிதம்பரம், கோவநேரி ஆகிய தொகுதிகளுக்கு ஆலம்பாடி ஸ்ரீதர் என்கிற தடா கதிரவன், காட்டுமன்னார்குடி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளுக்கு கண் குளஞ்சி அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசிரியர் ஈச்சம்பூண்டி செல்வராஜ் நியமிக்கப்படுகிறார். அரியலூர், குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மா. கருப்புசாமி மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். சிதம்பரம் மண்டல செயலாளர் வாக்கா செல்லப்பன், மண்டல துணைச் செயலாளர்கள் ஆலம்பாடி ஸ்ரீதர் என்கிற தடா கதிரவன், ஆசிரியர் செல்வராஜ், மா. கருப்புசாமி. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற நா. அறிவழகன் நீடிக்கிறார். சீர்காழி காமராஜ் மண்டல துணைச் செயலாளராகவும் முருகதாஸ் மண்டல துணைச் செயலாளராகவும் நீடிக்கிறார்கள். கும்பகோணம், பாபநாசம் ஆகிய தொகுதிகளுக்கு சா. கோ. ராஜ்குமார் மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கும்பகோணம், பாபநாசம் ஆகிய தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளராக ராஜ்குமார் நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். மயிலாடுதுறை மண்டல செயலாளர் நாவண்ணா அறிவழகன், சீர்காழி காமராஜ், சீர்காழி பூம்புகார்,
முருகதாஸ் மயிலாடுதுறை திருவிடைமருதூர், சாக்கோ ராஜ்குமார் கும்பகோணம் பாபநாசம். நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர் NT இடிமுரசு. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணைச் செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற ஜகுபர் சாதிக் நீடிக்கிறார். வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு V. செல்வம் மண்டல துணைச் செயலாளராகவும், திருவாரூர், நன்னிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு C. மகேந்திரன் மண்டல துணைச் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார்கள். நாகை மண்டல செயலாளர் NT இடிமுரசு, மண்டல துணைச் செயலாளர்கள் ஜகுபர் சாதிக், V. செல்வம், C. மகேந்திரன். தஞ்சை மண்டல செயலாளர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற சதா சிவகுமார். மன்னார்குடி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மன்னை ரமணி. தஞ்சாவூர், திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சொக்கா ரவி. பட்டுக்கோட்டை, பேராவூரணி சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆத்மா ஆனந்தகுமார். தஞ்சை மண்டல செயலாளர் சதா சிவகுமார், மன்னை ரமணி. துணைச் செயலாளர்கள் மன்னை ரமணி, சொக்கா ரவி, ஆத்ம ஆனந்தகுமார். சிவகங்கை மண்டல செயலாளர் சா. பெரியசாமி. மண்டல துணைச் செயலாளர்கள் திருமயம் ஆலங்குடி சின்னு பழகு, காரைக்குடி திருப்பத்தூர் சங்கு உதயகுமார், சிவகங்கை மானாமதுரை முத்துராஜ். சின்னு பழகு, முத்துராஜ் இவர்கள் ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்கள் நீடிக்கிறார்கள். சிவகங்கை மண்டல செயலாளர் சே. பெரியசாமி, மண்டல துணைச் செயலாளர்கள் சின்னு பழகு, சங்கு உதயகுமார், முத்துராஜ். மதுரை நாளின் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வழக்குரைஞர் இன்குலாப் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மேலூர், மதுரை கிழக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு அந்த பொறுப்பில் இருந்த ஐயாவூர் விடுவிக்கப்பட்டு வினோபா காலனி மூர்த்தி மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மதுரை வடக்கு, மதுரை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மோகனா அதே பொறுப்பில் நீடிக்கிறார். மதுரை மையம், மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மஞ்சள் மேடு கதிரவன் நியமிக்கப்படுகிறார். மதுரை மண்டல செயலாளர் வழக்குரைஞர் இன்குலாப். மேலூர், மதுரை கிழக்கு மண்டல துணைச் செயலாளர் வினோபா காலனி மூர்த்தி. மதுரை வடக்கு, மதுரை தெற்கு மோகனா. மதுரை மையம், மதுரை மேற்கு மஞ்சள் மேடு கதிரவன். தேனி மண்டல பொறுப்பில் இருந்த தமிழ்வாணன் விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக ரஃபீக் முகமது மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சோழவந்தான், சுரம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் கா. முருகன் மண்டல துணைச் செயலாளராகவும், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ப. நாகரத்தினம் மண்டல துணைச் செயலாளராகவும், போடி நாயக்கனூர், கம்பம் ஆகிய தொகுதிகளுக்கு சீப்பாலைக்கோட்டை, சுருளி ஆகியோரும் நியமிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். தேனி மண்டல செயலாளர் ரஃபீக் முகமது, மண்டல துணைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் கா. முருகன், ப. நாகரத்தினம், ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற சீப்பாலைக்கோட்டை, சுருளி ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். விருதுநகர் ஏற்கனவே மண்டல செயலாளராக இருக்கிற வழக்கறிஞர் சா. முருகன் நீடிக்கிறார். திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு செருவலிங்கம் என்ற கலைச்செல்வன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சாத்தூர், சிவகாசி ஆகிய தொகுதிகளுக்கு மண்டல துணைச் செயலாளராக வல்லரசு விடுவிக்கப்பட்டு சதுரபுரி நியமிக்கப்படுகிறார். விருதுநகர், அருப்புக்கோட்டை பகுதிகளுக்கு அந்த தொகுதிகளுக்கு இரா. போத்திராஜன் மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். விருதுநகர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சா. முருகன். திருப்பரங்குன்றம், திருமங்கலம் தொகுதிகளுக்கு செருவலிங்கம் கலைச்செல்வன். சாத்தூர், சிவகாசி தொகுதிகளுக்கு சதுரகிரி. விருதுநகர், அருப்புக்கோட்டை தொகுதிகளுக்கு இரா. போத்திராஜன். ராமநாதபுரம் மண்டல செயலாளராக புதிய மண்டல செயலாளராக விடுதலை சேகரன் நியமிக்கப்படுகிறார். திருச்சுழி, பரமக்குடி தொகுதிகளுக்கு கு. ஜெயபாண்டி. திருவாடானை, அறந்தாங்கி தொகுதிகளுக்கு மு. பழனிக்குமார். ராமநாதபுரம், முதுகுளத்தூர் தொகுதிகளுக்கு கு. பாலகிருஷ்ணன். அதில் விடுதலை சேகரன் விடுவிக்கப்படுகிறார். விடுதலை சேகரன் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டதனால் அந்த இடத்திலே கு. பாலகிருஷ்ணன் நியமிக்கப்படுகிறார். தூத்துக்குடி
முரசு தமிழப்பன் அதே பொறுப்பில் நீடிக்கிறார். திருச்செந்தூர், திருவைகுண்டம் தொகுதிகளுக்கு கோ. திருவள்ளுவன், தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் தொகுதிகளுக்கு செந்தூர் வழக்கறிஞர் அர்ஜுன், விளாத்திக்குளம், கோயில்பட்டி தொகுதிகளுக்கு கிழவிப்பட்டி கதிரேசன், மோட்சம் டி. மோட்சம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிழவிப்பட்டி கதிரேசன் நியமிக்கப்படுகிறார். தூத்துக்குடிக்கு முரசு தமிழப்பன், கோ. திருவள்ளுவன், செந்தூர் வழக்கறிஞர் அர்ஜுன், கிழவிப்பட்டி கதிரேசன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். தென்காசி மண்டல செயலாளராக இசக்கி பாண்டியன் நியமிக்கப்படுகிறார். வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு குழந்தை வள்ளுவன பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு லிங்கவளவன் நியமிக்கப்படுகிறார். கடைநல்லூர், தென்காசி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சித்திக் தொடர்ந்து நீடிக்கிறார். ராஜபாளையம், திருவள்ளிபுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு தாமஸ் என்கிற தமிழ்வளவன் சட்டமன்ற மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அதாவது தென்காசிக்கு இசக்கி பாண்டியன் மண்டல செயலாளர், லிங்கவளவன், சித்திக், தாமஸ் என்கிற தமிழ்வளவன் ஆகியோர் மண்டல துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார். திருநெல்வேலி ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற களக்காடு சுந்தர் நீடிக்கிறார். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற கரிசல் சுரேஷ் நீடிக்கிறார். அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் தொகுதிகளுக்கு எட்டப்பன் என்கிற வெற்றிமாறன், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு வே. ராஜ்குமார் நியமிக்கப்படுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பாஸ்கர் என்கிற பகலவன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற திருமாவேந்தன் அதே பணியில் நீடிக்கிறார். ரத்னாபுரம், குளச்சல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாத்தூர் ஜெயன் அவர்களும், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு டேவிட் மேரி அவர்களும் நியமிக்கப்படுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். கன்னியாகுமரிக்கு பாஸ்கர் என்கிற பகலவன் மண்டல செயலாளர், திருமாவேந்தன், மாத்தூர் ஜெயன், டேவிட் மேரி ஆகியோர் மண்டல துணை செயலாளர்கள். இவர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவர்களுக்கு மற்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இதில் மாற்று கருத்துள்ளவர்கள் என்னை நேரிலே சந்தித்து முறையிடலாம். இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தால், மற்றவர்களுக்கு அல்ல, இந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் என்னை நேரிலே சந்தித்து முறையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இப்போது நிறைவு செய்கிறேன். சிட்னியில் நேரம் 1:48. அனைவருக்கும் நன்றி.